அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் புறத்திணைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புறத்திணைகள் மொத்தம் 12 இருக்குது. ஒவ்வொரு திணையிலையும் எதை பற்றி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைபை மறக்காமல் எல்லாருமே பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திணை வெற்றி திணை. இதில் எதை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா, பகைவரின் பசுக்கூட்டங்களை கவர்ந்து செல்வது, அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்த திணை கரந்தை திணை. இதில் அப்படி பகைவர் கவர்ந்த பசுக்களை மீட்டுட்டு வரதை பற்றி பாடியிருக்காங்க. ஓகேங்களா? வெற்றியில் பசுக்களை கவர்ந்து செல்றதும், கரந்தையில் அப்படி கவர்ந்து சென்ற பசுக்களை மீட்டுட்டு வரதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. வஞ்சி திணையில் பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லுது. அதாவது மாட்டை திருடிட்டு போகிறாங்க. திருடிட்டு போன மாட்டை திருப்பி போய் பிடிச்சிட்டு வராங்க. அப்படி போகிறப்ப சண்டை நடக்குது. ஸோ அதனால் அந்த மன்னன் இந்த நாட்டு மேலே படையெடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் படையெடுத்து வரான். காஞ்சி திணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகைவர் நாட்டின் உள்ளே புகாதவாறு எதிர் சென்று தடுக்கணும். அப்படி படையெடுத்துட்டு வர ஒரு அரசன் இருக்கான்ல, அவன் நாட்டுக்குள்ளே வராத மாதிரி எதிர் சென்று, அதாவது அவன் வந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர் சென்று அவனை எதிர்க்கணும், அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதா தான் காஞ்சி திணையில் பேசுகிறாங்க. நொச்சி திணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாக்கணும். அதாவது கோட்டையோட மதில் இருக்குல்ல, அதை சுற்றி கைப்பற்றாதவாறு நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம மதிலை. ஓகேங்களா? டேமேஜ் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. உழிஞ்சை திணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகைவருடைய மதிலை வளைத்து போர் புரிதல். ஸோ ஏன்னா ஒரு கோட்டை அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ளே எல்லாமே ஃபுட்டு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பக்கத்துலேருந்து நீ போர் புரிஞ்சிங்கன்னா இன்னொரு பக்கத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களோ இல்லை உணவோ வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கோட்டைக்குள்ளேருந்து சேஃபாக போர் புரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் நிற்கிறவங்களுக்கு உணவு இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோட்டையை சுற்றி வளைச்சிருவாங்க. அப்போ வர எல்லா சப்ளையும் கட் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் வெளியில் தான் தான் அவனுக்கு போர் புரிய அப்படிங்கிறதுக்காக கோட்டையை வளைச்சி போர் புரிவாங்க. ஓகேவா? அடுத்தது தும்பை திணை. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருபக்க வீரர்களும் பரந்த போர்க்களத்தில், இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, என்ன பண்ணணும், போர்க்களத்தில் யாரை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போய் சண்டை போடுறது மாதிரி, மகாபாரதம் மாதிரி. அடுத்து வாகை திணை. ஸோ அப்படி சண்டை நடக்கிறப்ப யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி விழா கொண்டாடுவாங்க. வாகை திணையில் வாகை. ஓகேங்களா? வாகை சூடுவாங்க. பாடான் திணை. ஸோ இதில் அப்படி ஒரு மன்னன் ஜெயிக்கிறான் அப்படின்னா, அந்த மன்னனுடைய வீரம், புகழ், கல்வி, ஈகை முதலியவற்றை புகழ்ந்து பாடுறது தான் பாடான் திணை. ஓகேங்களா? அடுத்து பொதுவியல் திணையில் மேற்கூறிய அனைத்து திணைகள்லையும் பொதுவாய் அமைந்ததும் அவற்றுள் கூறப்படாததையும் கூறுறது தான் பொதுவியல் திணை. அடுத்தது கைக்கிளை. இது ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் பெண் என இருபாலருக்கும் இது பொருந்தும். ஒருதலை காமத்தில் வந்துடும் இது. அடுத்து பெருந்திணை. இது ஒரு பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த வயதுடைய தலைவனும் தலைவியும் அல்லாத இடத்து உண்டாவது பொருந்தா காமம். ஓகேங்களா? அதாவது இல்லீகல் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ இதோட இந்த 12 புறந்திணைன்னு முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பசுக்களை கவர்ந்து செல்கிறாங்க, அதை மீட்டுட்டு வரோம். அப்படி மீட்டுட்டு வர்றதால படையெடுத்து வரான். அந்த படையெடுத்துட்டு வரவனை உள்ளே விடாமல் எதிர் சென்று தடுக்கணும். அப்புறம் அவன் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாக்கணும். அப்படி மதிலை வளைச்சி போர் புரிகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சரி வா நம்ம சண்டை போட்டுக்கலான்னு போர்க்களத்தில் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது, ஜெயிச்சவனோட கீர்த்தியை பாடுறது, இதுதான் இந்த திணைகள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.